வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் இம்முறை தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து வெவ்வேறு கோணங்களில் கூறப்படுகிறது. கடந்த தேர்தல்களுக்கும் தற்போதைய தேர்தலுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுதான் இதற்கு முக்கிய காரணம். அந்த வேறுபாடு என்ன? நாடாளுமன்றம் வடக்கில் தமிழ் தேசியம் பேசிய கட்சிகளால் மக்கள் பரவலாக நிராகரிக்கப்பட்டன. டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன், ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவை நிராகரிக்கப்பட்டன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான ஆதரவு சற்று குறைந்து தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு ஆசனம் கிடைத்தது. முக்கியமாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் புதிதாக போட்டியிட்ட ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு மக்களின் அங்கீகாரத்தை பெற்றது. தமிழரசு கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனமே கிடைத்தது. அது ஸ்ரீதரன் எம்பிக்கு கிளிநொச்சியில் இருந்த தனிப்பட்ட செல்வாக்கால் கிடைத்தது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எப்போதுமே ஜெயித்திராத ஜேவிபியின் கிளையான தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களை வென்று வெற்றியீற்றிய கட்சியாக மாறியது. மொத்தத்தில் மக்களின் வாக்களிக்கும் பாணி மாறியுள்ளது. அதனால்தான் இம்முறை தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து பலரும் பேச தொடங்கியுள்ளார்கள். சமீபத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காணொலியொன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள மோதல்கள் பற்றி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். மோதல்கள் இருந்தாலும் கட்சி என்ற அடிப்படையில் தாம் இயங்குவதாகவும் அதனால் தமிழரசு கட்சிக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பி தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் எம்பி கூறிய கருத்தில் தமக்கு உள்ள கருத்து வேறுபாடுகள் தொடர்பில் சில விஷயங்களை கூறியுள்ளார். அவர் கூறியதாவது: ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் ஊடகம் ஒன்றில் கூறிய கருத்தில் சில விடயங்கள் எனக்கு உறுத்தியது. என்னை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பத்தில் தமிழர்களினுடைய உண்மையான பொதுக்குரலாக இருந்தது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் அது தொடர்ந்தது. அதிலிருந்து கட்சிகளாக பிரிந்து போய் இருந்தவற்றில் தமிழரசு கட்சி பெரிய கட்சியாக மாறியது. ஆனால் காலப்போக்கில் அரசியல் சித்து விளையாட்டுகளால் யாழ்ப்பாணத்து மக்கள் அவர்களை வெறுத்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கஜேந்திரகுமாரின் சைக்கிள் ஒரு ஆசனத்தை பெற்றிருந்தது. தமிழரசு கட்சிக்கும் ஒரே ஒரு ஆசனமே கிடைத்தது. இந்த வாக்குகள் எங்கே உடைந்தது என்றால், அரசோடு இணைந்து இயங்குகின்ற அரசியல் கட்சிகளாக இருந்த அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா, மகேஸ்வரன் போன்றவர்களினுடைய கட்சிகளை மக்கள் விரட்டியடித்து என்பிபிக்கு வாக்களித்தனர். அதாவது தமிழ் தேசியத்திற்கு வெளியே இருந்து இயங்கிய வெவ்வேறு தரப்பினரின் வாக்குகள் என்பிபிக்கு போய் சேர்ந்தது. தமிழ் தேசியம் என்ற ஒற்றை போர்வைக்குள் இருந்து மக்களை ஏமாற்றியவர்களை மக்கள் தோற்கடிக்கின்றார்கள். அத்துடன் சுமந்திரன் எங்களது தமிழ் மண்ணை விட்டு கொடுத்து அரசியல் விபச்சாரங்கள், அரசியல் சித்த விளையாட்டுகள் செய்ததோடு சுயநிர்ணயம் சமஷ்டி என்று நாங்கள் இருக்கும்போது இவர்கள் ஒற்றையாட்சி என்று கதைத்து கொண்டிருந்தால்தான் தமிழ் மக்கள் இவர்களை முற்றாக தோற்கடித்துள்ளார்கள். தமிழரசு கட்சியின் முழு விடயத்திலும் பொறுப்பாக இருக்க போவது சுமந்திரன் தான். கட்சியின் செயலாளராக அவர் மாறியுள்ளார். செயலாளர் என்பது கட்சியின் முக்கிய பதவி. அந்த பதவியில் உள்ளவரே கட்சியை நடத்துகிறார். நீங்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கும் போது அந்த வாக்குகள் ஸ்ரீதரனுக்காக போடப்பட்டாலும் அது சுமந்திரனின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள தமிழரசு கட்சிக்குத்தான் போகும். அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இப்போது பிளவுகள் இருக்கின்றது. இந்த தமிழரசு கட்சி இனி மக்களுக்காக இயங்குமா என்பது தெரியவில்லை. சிவஞானம் ஸ்ரீதரனுடைய மகன் அண்மையில் எனது அப்பாதான் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியின் தலைவர் என்று கூறியிருந்தார். ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியவில்லை. அடுத்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தெளிவான பதிலை சொல்வார்கள். அந்த பதிலை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அரசியல் அறிவு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஸ்ரீதரன் எம்பியினுடைய வாக்கு கேட்கும் விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் எம்பி அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கும் போது மக்களின் எதிர்பார்ப்பை இவர்கள் நிறைவேற்றுவார்களா என்பது பெரிய கேள்விக்குறிதான். அத்துடன் இவர்கள் வெற்றி பெற்றால் சுயமாக முடிவெடுக்க முடியுமா? நான் சுயமாக முடிவெடுத்திருக்கின்றேன். எனக்கு எந்த தனிப்பட்ட ஆசைகளும் இல்லை. உங்களிடம் வாக்கு கேட்க தமிழரசு கட்சியிலிருந்து வந்தால் நீங்கள் அவர்களிடம் முக்கியமாக கேளுங்கள். நாங்கள் போடும் வாக்கு ஸ்ரீதரனுக்கு போகுமா இல்லை சுமந்திரனுக்கு போகுமா என்று கேளுங்கள் என்று கூறியுள்ளார். தன்னால் எதுவுமே தமிழரசு கட்சிக்குள் செய்ய முடியாது என்பது ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார்.
தமிழரசு கட்சியின் முழு விடயத்திலும் பொறுப்பாக இருக்க போவது சுமந்திரன் தான். என்னை சஜித் பிரேமதாஸ் அவர்களது கட்சியின் வடக்கிற்கு பொறுப்பாக நியமிக்க தயாராக இருந்தார். ஆனால் பொறுப்பானவன் என்று பெயரை வைத்துக் கொள்ள முடியுமே தவிர சஜித் பிரேமதாச கட்சியில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்ட முடியாது. அனுர அரசாங்கம் இதுவரை எந்த ஆக்கப்பூர்வமான வேலைகளையும் செய்யவில்லை. 3 வருடத்தில் கடன்களை கட்ட வேண்டும். அனுர அரசாங்கம் இந்த 3 மாதத்தில் மிக வேகமாக ஓட வேண்டும். இன்னும் நிறைய காலத்திற்கு அனுர அரசாங்கம் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாது. ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்தால் அனுர அரசாங்கத்தினால் திடமான பொருளாதாரத்தை தர முடியும் என்று தெரிவித்தார். சரி, நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவின் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர்கள் போட்டியிடுவது நிராகரிக்கப்பட்ட தொகுதிகளில் அவர்களால் போட்டியிட முடியுமா? அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் நகல்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கட்சிகளின் செயலாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது. அதன் அர்த்தம் நீதிமன்ற உத்தரவுகளுடன் தொடர்புடைய கட்சிகளே மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீதிமன்ற தீர்ப்புகள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு தெரியாது போய்விடலாம். நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்களின் பெயர்கள் வாக்குச்சீட்டில் இருக்காது. சமாதான நீதிபதிகளால் பிறப்பு சான்றிதழ்களை சான்றளிப்பது மற்றும் அரசியலமைப்பின் 7வது அட்டவணையின் கீழ் எடுக்கப்பட்ட சத்தியப்பிரமாணம் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் பல சுயேட்சை குழுக்களிடமிருந்து பல வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தன. அதன்படி மனுக்களை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை மீண்டும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ள உத்தரவிட்டது. அதற்கமைய அந்த வேட்பு மனுக்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுத்த அரசியல் கட்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு மனுக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் நகல்களை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்களின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளிடம் ஆணைக்குழு கோரியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு 5 தொகுதிகள் பற்றி நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு திங்கட்கிழமை 21ஆம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அவர்கள் தேர்தல் அலுவலகங்களுக்கு சரியான ஆதாரங்களுடன் சமர்ப்பித்தால் தேர்தலில் போட்டியிட முடியும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் ஒரு பகிரங்க அழைப்பை அர்ஜுனா எம்பி விடுத்துள்ளார். எனது கட்சி தொடர்பான கருத்துக்களை சொல்ல யாரையும் நான் நியமிக்கவில்லை. எங்களது அரசியல் இப்போது சூடுபிடித்திருக்கின்றது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நான் வாக்கு கேட்காத இடங்களில் அவருக்கு வாக்களிக்கும்படி கூறியிருந்தேன். நான் போட்டியிடும் இடங்களில் நான் வெற்றி பெறுவேன் என்று நான் நினைக்கின்றேன். தமிழர்களின் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இளங்குமரன் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜா மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஆகியவர்களை நினைக்க கூடாது. இவர்கள் சிங்கள இனத்துவேசம் நிறைந்த கட்சியினுடைய பசுத்தோல் போர்த்திய நரிகள். நான் அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் சல்லாபகங்களை கதைக்கப் போவதில்லை. அத்துடன் தமிழர் தரப்பாக நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியிருந்தார். ஆனால் இவர்கள் ஸ்ரீதரன் ஐயாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை இப்போது காணவில்லை. அதனால் அவர் அந்த பாதையில் பயணிக்க முடியவில்லை. அதனால் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேறொரு பாதையில் தோற்ற உறுப்பினர்களுடன் பயணிக்கின்றார். ஆனால் அவர்களுடைய கொள்கைக்கு இவர் போகவில்லை என்று கூறியுள்ளார். அதுவரைக்கும் சந்தோஷம் என்கிறார் அர்ஜுனா எம்பி. அத்தோடு ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆகியோரிடம் அர்ஜுனா எம்பி போயா தினம் தவிர்ந்த மற்ற தினங்களில் தையிட்டி விகாரையில் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டீர்களா? தேர்தல் காலத்தில் மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் செய்வீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேர்தல் காலம் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் போராட்டம் செய்வோம் என கூறியுள்ளார். அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய நிலைப்பாட்டிற்கும் அர்ஜுனா வர வேண்டும் என்று கூறியுள்ளார். அதற்கு அர்ஜுனா எம்பி கூறியதாவது,
சட்டவிரோதமான கட்டிடம் என நீங்களும் நிலைப்பாடு எடுத்துக்கொண்டுள்ளீர்கள். நானும் அதனை ஒத்துக்கொள்கிறேன். அத்தோடு கட்டிடம் தொடர்பாக வழக்குகள் போனால் அரசாங்கம் இது அரசியல் என்று கூறி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். ஆகவே வழக்குகளுக்கு நாங்கள் போகவில்லை என்று கூறியுள்ளார். அதனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். சட்ட ரீதியாக அணுகிவிட்டு அதனை நாடாளுமன்றத்தில் கதைப்போம் என்பது என்னுடைய கருத்து. விகாரையை உடைக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுவதில்தான் சட்ட சிக்கல் உள்ளது. நீதிமன்றம் அனுமதித்தால் உடைக்கலாம், நாம உடைப்போம் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கஜேந்திரகுமாருக்கு பணிவான வேண்டுகோள் ஒன்றினை விடுக்கிறேன். இந்த போராட்டத்தை ஒரு மக்கள் போராட்டமாக்க விரும்பினால் நான் மக்கள் படையை திரட்டி ஆதரவை தருவேன். ஆனால் சிங்கள மக்கள் இதனை மத ரீதியான போராட்டமாக பார்க்கக்கூடாது. தமிழ் மக்கள் தங்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் எண்ணக்கூடாது. நான் உங்களுடன் உடன்படவில்லை என்று எண்ணாதீர்கள் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் இந்த தையொட்டி போராட்டத்தை மாபெரும் போராட்டமாக மாற்ற விரும்பினால் நான் தயார். நானும் வந்து வெளியே நிற்கின்றேன். உங்களுக்கு சம்மதம் என்றால் சொல்லுங்கள். இதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரனுக்கு பகிரங்க சவாலாக இதனை நான் கூறுகின்றேன். மக்களுக்காக உங்களது கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார்.